விபத்து கேந்திரமாக மாறிவிட்ட ஹோசூர் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டமைப்பு வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் 5 தேசிய நெடுஞ்சாலைகள் இணைகின்றன. வட மாநிலங்களையும் தமிழகத்தையும் இணைக்கும் இந்த இடத்தை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்கின்றன. அண்மையில் இங்கு நடைபெற்ற விபத்தில் 17 பேர் பலியாயினர். சாலைகளின் மையப்பகுதியில் தடுப்புச் சுவர்களும் தேவையான இடங்களில் வெள்ளை நிற கோடுகளும் இல்லாததும், எச்சரிக்கை விளக்குகள் பொருத்தாததும், மேடுபள்ளமான சாலைகளும் தான் விபத்துக்கள் அதிகரிக்க காரணம் என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாகும். இது மலை ஸ்லோப்புன்னு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சரிவுங்க. டவுன்ல வர்றவங்களுக்கு வேகத்தை குறைக்கிறதுக்கு வேகத்தடை எந்த இது இங்க கிடையாதுங்க. அது இல்லாம வரக்கூடிய லாரிங்க பஸ்ஸுங்க பாத்தீங்கன்னா நியூட்ரல்ல வராங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. கார்காரங்க அவங்களுக்கு மேனேஜ் பண்ணி போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. லேன் டிசிப்ளின் இங்க கிடையாது. அதே மாதிரி மேடு ஏறக்குள்ள பாத்தீங்கன்னாக்க பஸ்ஸும் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லேன் டிசிப்ளின் இல்லாம லெஃப்ட் லைன்லயே வராங்க. ரைட் லைன்லயும் மாறி மாறி போறனால ரொம்ப ஆக்சிடென்ட்ஸ் இங்க நடக்குது. இதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டோ இல்ல வேற ஏதாவது ஹைவே பேட்ரோலிங் நிறுத்தியோ ஸ்பீட் கண்ட்ரோலரோ ஏதோ ஒன்னு இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா இங்க ஆக்சிடென்ட்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விபத்துக்களை தடுக்க சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுடன் முக்கிய இடங்களில் சிசிடிவி கேமராக்கள், எச்சரிக்கை விளக்குகள் மற்றும் பலகைகளை வைக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை. இந்த சாலையில தொடர்ந்து ஹிட் அண்ட் ரன், அதாவது அடையாளம் தெரியாத வாகனங்கள் மோதி பல இறப்புகள் நடக்குது. இந்த விபத்துகளையும் தடுத்து நிறுத்துவதற்கு, அதாவது குற்றவாளிகள் விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற வாகனங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்களை நிறுவி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விதிமுறைகளை கடைபிடிக்காதது, மது அருந்துவிட்டும் செல்போன் பேசியபடியும் அதிவேகமாகவும் வாகனங்களை இயக்குவது போன்ற வாகன ஓட்டிகளின் செயல்பாடுகளும் விபத்துக்கள் அதிகரிக்க காரணம் என்ற குற்றச்சாட்டையும் மறுப்பதற்கு இல்லை. பொதுமக்களும் இந்த கார் ஓட்டுநர்களும் வாகன ஓட்டுநர் எல்லாருமே இதுக்கு ஒட்டுமொத்த கூட்டு பொறுப்பு இருக்குது. அது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஓட்டக்கூடாது, மொபைல் பேசிட்டு ஓட்டக்கூடாது. தண்ணி அடிச்சுட்டு ஓட்டுறதுனால அவங்க மட்டும் இல்ல, ஒண்ணுமே செய்யாத அப்பாவிகளும் பலியாகிறாங்க. தமிழகத்தில் சாலை விபத்துகளில் ஆண்டுதோறும் 15,000 பேர் உயிரிழக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் ஊனத்தையும் தவிர்க்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை. தந்தை டிவி செய்திகளுக்காக ஒசூரில் இருந்து ஜெயசுராஜ்.